வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜஸில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டிஓ பிஎட் எம்மோட அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 இயர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாலும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதான் டிஎன்டிஓ தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கான அந்த மாதிரி வினாத்தாள். ஸோ முதல் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். குழந்தைகளின் வளர்தல் வளர்ச்சி ஆகியவற்றின் தாக்கத்தை விளைவிக்கும் காரணிகளை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. செகண்ட் கொஸ்டின், வளரிளம் பருவத்தினரின் உடல் சமூகவியல்பு அறிவு மனவளர்ச்சி சார்ந்த வளர்ச்சிகளை விவாதி. டிஸ்கஸ் த ஃபிசிக்கல் சோஷியல் காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடோலசன்ட்ஸ். முன்குழந்தை பருவ நடுத்தருவ குழந்தை பருவ வயதினரிடையே பரவலாக காணப்படும் பாலின தப்பெண்ணங்களை விவரி. டிஸ்கிரைப் த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் இயர்லி த மிடில் சைல்ட்ஹுட். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பணியாற்றும் சமூக முகமைகளை விவரித்திடுக. டிஸ்கிரைப் த வேரியஸ் சோசியலைசிங் ஏஜென்சி ஒர்க்கிங் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்பர்க் கூறும் ஒழுக்க வளர்ச்சி நிலையினை விவரி. எக்ஸ்பிளைன் த கோல்பர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், விளிம்பு நிலை குழந்தைகள் என அழைக்கப்படுவர் யார்? இந்தியாவில் விளிம்பு நிலை குழந்தைகளின் நிலைமையினை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை சுருக்கமாக விவாதி. Who are the called marginalized children? Discuss the briefly the remedial measures for promote the states of marginalized children in India. 7th question, கல்வி நிறுவனங்களில் வளரினம் பருவத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கான காரணங்களை பகுத்தறிந்து எழுதுக. Analyze the cause of important problems of adolescents educational institutions. 8th question, குழந்தைகளின் பல்வேறு வகையான விளையாட்டுகளையும் அவற்றின் பண்புகளையும் விவரி. Describe the various type of children's play and their characters. 9th question, ஊடகங்கள் காட்டும் வன்முறை காட்சிகளால் குழந்தைகள் வளரினம் பருவத்தினரின் ஆகியோருடைய விளையும் பாதிப்பை ஆராய்க. Explain the impact of media violence children and adolescents in India. 10th question, சுற்றுச்சூழல் சூழ்கேட்டிற்கான பல்வேறு காரணிகளை குழந்தைகளின் வளர்ச்சியின் அவற்றின் தாக்கத்தை விவரி. டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2017 நடைபெற்ற பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வினாத்தாள் சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நகரமயமாதல் வரமா சாபமா விவாதி. இஸ் அர்பனைசேஷன்ஸ் பார்ன் ஆர் பேன். செகண்ட் கொஸ்டின், இந்திய வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் விவரி. ஒரு ஆசிரியராக நீவிர் இவற்றை எவ்வாறு கையாள்வீர். தேர்ட் கொஸ்டின், ஊடகங்களின் வன்முறை காட்சிகளில் தீங்குகள் யாவை? அவற்றிலிருந்து குழந்தைகளின் மனநலத்தை எவ்வாறு பாதுகாப்பீர். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரிக்சனுடைய குழந்தை வளர்ச்சி நிலைகள் விவரி. எக்ஸ்பிளைன் த எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை? வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சியின் பல்வேறு கொள்கைகளை விவரி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், பாலின தப்பெண்கள் குறித்து நீவிர் அறிவது என்ன? இந்தியாவில் பாலின தப்பெண்கள் உருவாகுவதற்கான காரணிகள் யாவை? ஸோ இந்த ஸ்டீரியோடைப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சாப்டர் 4ன்னு நினைக்கிறேன். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்? டிஸ்கிரைப் த காஸ் ஆஃப் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் இன் இந்தியா. 7th கொஸ்டின், பல்வேறு வகைப்பட்ட விளிம்பு நிலை குழந்தைகளை விவரி. அவர்களின் தரத்தை உயர்த்த நீவிர் எடுக்கும் முயற்சிகள் யாவை? எலாபரேட் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்ஜினைஸ்டு சில்ட்ரன் அண்ட் சஜஸ்ட் த மெஷர் ஃபார் ப்ரொமோட் த ஸ்டேட்டஸ் மார்ஜினைஸ்டு இன் சில்ட்ரன். 8th கொஸ்டின், குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியின் விளையாட்டின் பங்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பிளே ஆஃப் லைஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். 9th கொஸ்டின், சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் காரணிகள் யாவை? குழந்தைகளின் வளர்ச்சியில் சீர்கேட்டில் தாக்கங்களை விவரி. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன்? எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். 10th கொஸ்டின், வளர் இளம் பருவத்தினின் நடத்தையினை இயற்கை சூழலில் கண்காணிக்கும் முறைகள் யாவை? வாட் த மெத்தட்ஸ் will you the adapt for study of behavior of adolescents in natural setting.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 2017 நடைபெற்ற அந்த பல்கலைக்கழக வினாத்தாள். ஸோ அடுத்து எந்த இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2018 நடைபெற்ற பிஎட் முதலாம் ஆண்டு மாணவருக்கான குழந்தை பருவமும் வளர்ச்சியும். ஸோ இதில் பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2018 குழந்தைகளுக்கான வளர்தல் மற்றும் வளர்ச்சி மரபு மற்றும் குழந்தைகளுடைய தாக்கத்தை விவரி. எலாபரேட் த இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நியூச்சர் ஆன் த growth ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளர்ச்சி மற்றும் வளர்தலின் பரிணாமங்களை தெரிவி. பியாஜேவின் மன வளர்ச்சி கோட்பாட்டினை விவரி. Bring out the various dimensions of growth and development. Explain the Piaget's theory cognitive development. Third question. குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் சமூக பண்பினை விவாதி. Discuss the role of social agency in development of children. Fourth question. வளரிளம் பருவத்தினர் என்பவர் யார்? அவர்களின் வளர்ச்சிசார் செயல்களை விவரி. Who is the adolescence? Enumerate the various development takes in adolescence. Fifth question. பாலின தப்பன்கள் பற்றி நீவிர் அறிவது யாரு? வளரிளம் பருவத்தினிடையே பாலின தப்பன்களின் தாக்கத்தை விவரி. What do you understand the gender stereotypes? Describe the influence of gender stereotyping in adolescence. Sixth question. விளிம்பு நிலை குழந்தைகள் என்போர் யார்? விளிம்பு நிலை குழந்தைகள் நிலையினை மேம்படுத்தும் வழிமுறைகளை கூறுக. Who are the marginalized children? Suggest the measure to promote the status marginalized in children. Seventh question. குழந்தைகளின் பல்வேறு வளர்ச்சி பரிணாமங்களின் விளையாட்டுகளின் பங்கினை விளக்குக. Explain the roles of play in various dimensions of child development. Eighth question. இளம் குழந்தை பருவத்தினிடையே ஊடகங்களின் தாக்கத்தை தெரிவி. ஊடகங்கள் சரிவர பயன்படுத்தும் பழக்கத்தை குழந்தைகளிடம் எவ்வாறு மேம்படுத்துவாய்? Bring out the impact of media on early childhood development. How will they promote the healthy for the media usage among the children? Ninth question. ஊடகங்கள் காட்டும் வன்முறை காட்சிகள் பற்றி குறிப்பு வரைக. ஊடக வன்முறைகளால் காட்சிகளால் வளரிளம் பருவத்தினிடையே ஏற்படுத்தும் பாதிப்புகள் யாவை? அவற்றை குறைக்க நீவிர் எடுக்கும் முயற்சிகள் யாவை? Write a note on media violence. What is the effect of media violence adolescents behavior? What remedy will for the taken minimize the media violence? 10th question. குழந்தை வளர்ச்சியில் எல்பிஜியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை விவரி. ஸோ இந்த எல்பிஜிங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல். ஸோ அதன் மூலமாக நேர்மறை எதிர்மறை தாக்கங்கள் குழந்தைகள் வளர்ச்சியில் எப்படி இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடைபெற்ற குழந்தை பருவமும் வளர்ச்சியும் பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கான கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குழந்தையுடைய வளர்ச்சி வளர்தல் ஆகியவற்றின் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளை ஆராய்க. Explain the factors influencing growth of development of child. Second question. வளரினம் பருவத்தினின் உடலியல் மன வளர்ச்சியை பற்றி விவாதி. Discuss the physical and emotional development of adolescents. Third question. பியாஜே அறிக்கை மேம்பாட்டு கோட்பாட்டினை விவரித்து கல்வியின் தாக்கத்தை குறிப்பிடுக. Explain the Piaget's theory of cognitive development. State its implications of in education. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சியில் பள்ளியின் பங்களிப்பை வெளிக்கொணருக. Bring out the roles of school in child in development. குழந்தைகளிடம் பாலின வேறுபாடற்ற எண்ணங்கள் உருவாக்க சில வழிமுறைகளை பரிந்துரைக்க. Suggestions of measures to developing the non-gender stereotype among the children. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பட்டியலிட்டு அவைகளை களைவதற்கு உன்னுடைய ஆலோசனைகளை குறிப்பிடுக. ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எழுத வேண்டியது தான், சரிங்களா? அதாவது லிஸ்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் வித் சில்ட்ரன் லிவிங் இன் ஸ்லம் ஏரியாஸ், ஸ்டேட் யுவர் சஜஷன் ரியாக்ட்லி ஹிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காமனாக இது வந்து நம்ம எழுதுறது தான். 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீட்டிலும் பள்ளிகளிலும் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விவரி. டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த கேர்ள் இஸ் இன் ஸ்கூல் அண்ட் ஹோம். குழந்தைகளின் பல்வேறு வளர்ச்சி பரிணாமங்களை விளையாட்டினின் பங்கினை விளக்குக. Describe the role of sports in various dimensions of child development. வளரிளம் பருவத்தினிடையே ஊடக வன்முறையின் தாக்கத்தை ஆராய்க. Analyze the impact of media violence and adolescence. லாஸ்ட் கொஸ்டின். குழந்தை மேம்பாட்டில் தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் ஆகியவற்றின் தாக்கத்தை வெளிக்கொணருக. ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கி வந்து கேட்பாங்க. எல்பிஜினா என்ன? ஸோ எல்பிஜிங்கிறது லிபரலைசேஷன், ப்ரைவேட்சேஷன், குளோபலைசேஷன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்பவுமே ஒவ்வொரு இயருமே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் 10th சாப்டர் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடைபெற்ற குழந்தை பருவமும் வளர்ச்சியும் பிஎட் முதலாம் ஆண்டு மாணவருக்கான வினாத்தாளில் என்னென்ன வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் முன்னேற்றத்தில் இயற்கை மற்றும் பேணி வளர்ச்சியின் தாக்கத்தை விவரி. Describe the impact of nature and nurtures on children development. Second question.
முன்னேற்றத்தின் படிநிலை அறிவாற்றல் மற்றும் உணர்வுகள் அம்சங்களை கொண்டு விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் ஃபார் த காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின், குழந்தை முன்னேற்றத்தில் எரிக்சன் உளவியல் சமூக படிநிலை கொண்டு விவரி. டிஸ்கிரைப் த சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் பை எரிக்சன். ஸோ எரிக்சன், பியாஜே, கோல்பக் இதை 3 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின், குழந்தை முன்னேற்றத்தில் சமூகமயமாக்கல் முகமைகளை பட்டியலிட்டு அதில் பள்ளியின் பங்களிப்பை விரிவாக விவரிக்கவும். லிஸ்ட் அவுட் த சோஷியலைசிங் ஏஜென்சி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் டீட்டெயில். ஃபிஃப்த் கொஸ்டின், குழந்தைகளிடம் பாலின வேறுபாடற்ற ஒத்த மாதிரியினை உருவாக்குவதற்கான சில உத்திகளை பரிந்துரைக. சஜஷன் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அமாங் த சில்ட்ரன். சிக்ஸ்த் கொஸ்டின், ஓரங்கட்டப்பட்ட குழந்தைகளின் பிரச்சனைகளை குறிப்பிடுத்து அவர்களின் நிலைமையினை மேம்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி விவாதி. மென்ஷன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மார்ஜினைஸ்டு சில்ட்ரன் அண்ட் டிஸ்கஸ் த மெஷர் டு டேக்கன் பை ப்ரொமோட்டிங் ஃபார் த ஸ்டேட்டஸ். செவன்த் கொஸ்டின், பள்ளி அமைப்புகளில் குமரப்பருவ நடத்தையினை பற்றி படிக்க பொருத்தமான முறையினை விவரி. டிஸ்கிரைப் த சூட்டபிள் மெத்தட்ஸ் டு ஸ்டடி த அடோலசன்ஸ் பிஹேவியர் இன் ஸ்கூல் செட்டிங்ஸ். எய்த் கொஸ்டின், குழந்தைகளின் சமூக மற்றும் உணவுசார் முன்னேற்றத்திற்கு விளையாட்டு நடவடிக்கை பங்கினை விவாதி. டிஸ்கஸ் த ரோல்ஸ் ஆஃப் பிளே ஆக்டிவிட்டீஸ் டு சில்ட்ரன் சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். நைன்த் கொஸ்டின், ஆரம்ப கால குழந்தை பருவ முன்னேற்றத்தில் ஊடகங்களின் தாக்கத்தை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் த இம்பாக்ட் ஆஃப் மீடியா இயர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். 10th கொஸ்டின், குழந்தை முன்னேற்றத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்புகளின் தாக்கங்களை ஆராய்க. எக்ஸ்ப்ளோர் த இம்பாக்ட் ஆஃப் என்வாயன்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் மாடல் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஎட் 4 இயர்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் எப்படி ஆன்சர் எழுதுறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தனித்தனியாக கொஸ்டினுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், மறக்காத அதெல்லாம் போய் பாருங்கள். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டி அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.